வாலிபர்களே, உங்களோட தொடர்பை அல்லாஹ்வோட தொடர்புள்ள உலமாக்களோட வச்சு கொள்ளுங்க. உங்களோட தொடர்பை ஊர்ல உள்ள அல்லாஹ்வை பயந்த மக்களோட வச்சு கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளை நல்ல மக்களோடு சேர வையுங்கள். நல்ல மக்களிடத்தில் அவர்களை வளர்ப்பதற்கு கொடுங்க. ஹசனுல் பஸரியுடைய தகப்பன் யார் தெரியுமா? இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய ஆலிம் சஹாபாக்கள்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பணிவிடை செய்தவர் தான் ஹசனுல் பஸரி. அவருடைய தாய் ஹைரா, அவருடைய தாய் ஹைரா என்ற பெண்மணி. அவ பணிவிடை செய்தது யாருக்கு தெரியுமா? நபியுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய 500க்கு மேற்பட்ட ஃபத்வாக்கள் இருக்குது, உலமாக்கள் தொகுத்து இருக்கிறாங்க. மிகப்பெரிய அறிவாளி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, புள்ள பிறந்த உடனே வாப்பாயார் ஒரு மிகப்பெரிய ஆலிமுக்கு ஹிதமத் செய்தவர், உம்மாயார் மிகப்பெரிய முஃப்தியாவுக்கு ஹிதமத் செய்தவர். பிறந்த குழந்தையை தாய் ஹைரா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி 2 வருஷம் தான் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாறதுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க ஹசனுல் பஸரிய அமீருல் மூமினீன். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய குழந்தைக்காக நீங்க துஆ செய்யுங்க. நல்லவர்களுடைய துஆ முக்கியம். நல்லவர்களுடைய ஆலிம்களுடைய அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களுடைய துஆ உங்களுடைய குழந்தைகளுக்கு முக்கியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே கையில தூக்கி செய்த துஆ, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் ஃபக்கிஹு ஃபித்தீன் வஹப்பிப்ஹு இலன் நாஸ். 2 துஆ செய்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது துஆ, யா அல்லாஹ், இவரை மார்க்க விளக்கமுள்ள ஒரு ஆலிமாக ஆக்குவாயாக, மார்க்க விளக்கம் உள்ளவராக இவரை ஆக்குவாயாக. 2வது துஆ, மக்களுக்கு இவரை விருப்பமானவராக நீ மாற்றுவாயாக. சகோதரர்களே,